சில்லி பேஸ்ட் செய்யறதுக்கு என்ன மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல வந்து எண்ணெய் இருக்குது, 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சுட்டுது. இப்படி கொதிச்சா பிறகு இதுல வந்து உள்ளிப்பல் இருக்கு, 3 உள்ளிப்பல் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கேன். இப்போ இதை இதுல போடுங்க. இதுல வந்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி எடுத்து இதையும் சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். இஞ்சி உள்ளியை போட்டு நான் 1 நிமிஷம் பொரிச்சிருக்கேன். இப்படி பொரிச்சா பிறகு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பிறகு இதுல வந்து கூனி இறால் இருக்குது, சின்ன காஞ்ச இறால் இருக்குது, 4 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 11 கிராம் வருது. இதை இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து செத்தல் மிளகாய் இருக்குது, நறுவலாக அரைச்ச காஞ்ச மிளகாய் இல்லை செத்தல் மிளகாய் 2 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 16 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து நான் உப்பு வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன், நீங்கள் பார்த்துட்டு போடுங்க. 1 டீஸ்பூன் சீனி இருக்கு, இந்த சீனியும் இதில் போடுங்க. இதில் வந்து நான் யூஸ் பண்ணுற லைட் சோயா சாஸ், இதில் 4 டீஸ்பூன் லைட் சோயா சாஸ் இருக்கு, இதையும் இதில் விடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதுதான் இந்த சில்லி ஷ்ரிம்ப் பேஸ்ட். இது செய்து முடிஞ்சுது. இது இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு அடுப்பில் இறக்கி விடுங்க, அடுப்பில் வைக்காதீங்க. ஏன்னா இறால் வந்து கருகுனா வந்து டேஸ்ட் இருக்காது. இந்த சில்லி பேஸ்ட் வந்து நான் செய்துட்டேன். நான் இதில் அடுப்பில் இருந்து இறக்கி விட போகிறேன். இதில் வந்து நான் லீக்ஸ் எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். இப்படி 3 இருக்குது, எல்லாட்டிக்கு 75 கிராம் வருது. இப்போ இதை நாங்கள் வெட்டி எடுப்போம். உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி மெல்லிசா இதை நீங்கள் வெட்டி எடுங்க. இந்த இருக்கு இப்படி நான் நீட்டா வட்டி எடுக்க போறேன். இந்த இருக்கு இந்த லீக்ஸ் எல்லாத்தையும் இப்படி மெல்லிசா வட்டி இருக்கிறேன். இதுல வந்து 1 கேரட் எல்லாட்டிக்கு 75 கிராம் கேரட் எடுத்துக்கிறேன். இப்போ நாங்கள் வட்டி எடுப்போம். கேரட்டை வந்து நான் ஜூலியன் பண்ண போறேன். உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வட்டி எடுங்க. இந்த இருக்கு இப்படி வட்டி போட்டு மெல்லிசா வட்டிடும் முதல். இப்போ ஒன்றுக்கு மேல ஒன்று அடுக்கி போட்டு இதை வட்டி எடுப்போம். இந்த கேரட் எல்லாத்தையும் இப்படி நான் மெல்லிசா நீட்டா ஜூலியன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் இதில் விடுங்க, விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து ஹீட் ஏறினா பிறகு இதில் வந்து நான் 8 உள்ளிப்பல் எடுத்து இப்படி நான் இடித்து வச்சிருக்கிறேன். எல்லாட்டிக்கு 30 கிராம் வருது. இப்போ இதில் சேருங்க. இதில் வந்து இஞ்சி இருக்குது 13 கிராம், இதையும் இதில் சேருங்க. போட்ட அப்புறம் 1.5 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். 1.5 நிமிஷமா இந்த உள்ளியும் இஞ்சியும் போட்டு வதக்கி இருக்கேன். இப்படி வதக்கின பிறகு இதில் வந்து நான் 3 பெரிய முட்டை எடுத்து இப்படி அடித்து வச்சிருக்கேன். இப்போ இதை இதில் சேருங்க. நான் செய்து வச்சு சில்லி பேஸ்ட் இருக்குது. உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த சில்லி பேஸ்ட் இதில் சேருங்க. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இதை நீங்கள் முட்டை கொஞ்சம் வேகுன அப்புறம் போடலாம். ஆனால் இப்படி போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முட்டை போட்ட பிறகு நான் ஒரு 1/2 நிமிஷம் இப்படியே இதை நான் மிக்ஸ் பண்ணி விட்டேன். நான் இதில் வந்து 5 பச்சை மிளகாய், 5 சின்ன பச்சை மிளகாய் எடுத்து இப்படி வட்டி வச்சிருக்கேன். உங்களோட உரைப்புக்கு வைத்த மாதிரி நீங்கள் சேருங்க. இதில் வந்து 2 காம்பு கருவேப்பிலை இருக்குது, இதையும் இதில் சேருங்க. இதில் நாங்கள் வெட்டி வச்ச லீக்ஸ் இருக்குல்ல, இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எல்லாட்டிக்கு 160 கிராம் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கு, இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து நாங்கள் ஜூலியன் பண்ணி வச்ச கேரட் இருக்குது, இதையும் இதில் சேருங்க. ஒரு 5 நிமிஷம் இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வதங்க விடுவோம். நல்லா மெல்லிசா இந்த வெஜிடபிள் எல்லாம் வெட்டினபடியாக கூட நேரம் அவிய தேவையில்லை.
இப்போ ஒரு 5 நிமிஷமா இதுல இருந்து நான் வதங்க விட்டுனான். இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதுல வந்து நான் பாஸ்மதி அரிசி எடுத்து அவிச்சு வச்சிருக்கிறேன். நான் இரவே இதை நான் அவிச்சு வச்சேன். நல்லா ஆறுன இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கு செய்ய போகிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 4 மணி நேரத்துக்கு முதல்ல அவிச்சு வச்சிங்கன்னா நல்லா ஆறி பர்ஃபெக்டாக வரும். உடனே அவிச்சிட்டு ஹீட்டோட போட்டிங்கன்னு சொன்னால் குழஞ்சிரும். ஸோ அதில் வந்து நான் இரவே வந்து அதை அவிச்சு வச்சேன். பாஸ்மதி ரைஸ் 5.5 கப் இல்லாட்டிக்கு 685 கிராம் அவிச்ச பாஸ்மதி ரைஸ் இருக்கு. இப்போ இதில் சேருங்க 5 நிமிஷத்துக்கு பிறகு. இதில் வந்து லைட் சோயா சாஸ் இருக்குது 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதையும் இதில் விடுங்கோ. டார்க் சோயா சாஸ்ன்னு சொன்னால் 1 டேபிள் ஸ்பூன் விட்டால் காணும். இந்த இருக்குது இதில் நான் யூஸ் பண்ணுற வந்து லைட் சோயா சாஸ். இதில் இன்னும் கொஞ்சம் சில்லி பேஸ்ட் சேர்க்க போகிறேன். நான் இன்னும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நான் ரைஸை போடைக்க வந்து ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி இருக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் இப்படியே விடுங்கோ. இடத்துல வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சத்தம் கேட்குது எனக்கு தெரியல. இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து கொஞ்சம் முருகி வரைக்கும் இப்படி சத்தம் கேட்கும். இந்த ஸோ இப்படி வரைக்கும் வந்து நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ண போகிறேன். ஃப்ரைட் ரைஸ் செய்து முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்து முடிஞ்சது.